திமுகவில் வெடித்தது கடும் மோதல், நிர்வாகிகள் மாற்றப்படுகிறார்களா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒழுங்கா சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னா தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகாரிகளையும் சரி, ஒட்டுமொத்த அரசியலையும் மாற்றிக்கொள்வது தான் தமிழ்நாட்டுடைய அரசியல். இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கிருந்து 10 நாள் எங்கன்னா வெளியே போயிட்டாலும் கூட கட்சி யார் பார்த்துக்கிறது, ஆட்சியை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைகள் அப்படின்றது வருது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவில் ஸ்டாலின் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு உட்கட்சி பிரச்சனையும் உட்கட்சி மோதலும் வராமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் டிஎம்கேவுடைய லீடராக இல்லாமல் கனிமொழியோ அல்லது மற்றவர்களோ யாருனா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு வருவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவில் கடுமையான மோதல் பார்த்தீங்கன்னா வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே. கிரீன் சிக்னலை பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டுறாங்க திமுகவில் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் என்பது இங்கே பயங்கரமாக போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ துரைமுருகன் தலைவர் பதவிக்கு ஆசைப்படுகிறாராம், துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுகிறாராம். நான் கிட்டத்தட்ட திமுகவில் எவ்வளவு நாளாக இணைந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிக்கலில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூழ்நிலையில தான் கடுமையான மோதல் போக்குகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்றத நம்மளால உணர முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஏற்கனவே இன்னொரு புறம் கனிமொழி அக்கா வேற டோட்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இல்ல நானும் லீடர்ஷிப்ல இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதலமைச்சரின் தங்கை அவர். ஓகேங்களா? மகனுக்கை விட கிட்டத்தட்ட அரசியலில் எப்போ வந்தவர் 15 வருடம் 20 வருஷமா திமுகவில் இருக்கிறார் அக்கா கனிமொழி அவர்கள். ஸோ அதனால அவர் கேட்பதில் எனக்கு தெரிந்து தவறுகள் ஏதேனும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோதல் போக்குகள் அப்படின்றது திமுகவில் தற்போது பதவி வெறியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இது போல் அடுத்தடுத்த காணொலிகள் இருக்கிறது. அப்போ தலைமையில் தான் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் இவ்வளவு அழகாக கைகோர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் அடுத்ததாக தன்னுடைய வெற்றியை யார் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.